அதாவது நடிகர் ராமராஜன் வந்து ஒரு துண்டு காகிதத்துல இந்த தயாரிப்பாளருக்கு நான் படம் பண்றேன் அப்படின்னு ஒரு துண்டு காகிதத்துல எழுதி கொடுத்தா போதுமா, அந்த துண்டு காகிதத்தை வச்சு மொத்த படத்தையும் முடிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நடிகர் ராமராஜனா இருந்தார். ஆக்சுவலா எல்லா படமுமே அவருக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் படம் தான். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா குறிப்பா ஒரு சின்ன குக்கிராமத்துல உள்ள ஒரு தியேட்டர்ல அவருடைய செண்பகமே செண்பகமே திரைப்படம் வந்து சுமார் 50 நாட்களை கடந்து ஓடுனதா கூட அன்றைக்கு ஒரு செய்தியில அவர் பகிர்ந்திருந்தார். அப்ப ராமராஜன் வந்து மிக செல்வாக்காக இருந்த நேரம் அது. அவருக்காக ஒரு தனி பத்திரிகை இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனா இன்றைக்கு ராமராஜன் இருந்தாரு. அப்ப மதுரையில பொதுக்கூட்டம் போட்டாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டத்தை நாம நேரடியாகவே பார்த்தோம். ஆக்சுவலா மிக பிரம்மாண்டமான கூட்டம். ராமராஜன் மேடையானோடனே தான் சொன்னார். ஆக்சுவலா அதாவது மதுரையில கூட்டம்னாலே அது சித்திரை திருவிழான்னு தான் சொல்லுவாங்க. அந்த சித்திரை திருவிழா மறுபடியும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு சொல்லி மிக சந்தோஷமா பேசினாரு. ஒரு வெற்றிகரமான நாளையாக ராமராஜனுக்கு அன்றைய தினம் அமைந்ததுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ரசிகர்களோட ஆரவாரம் இருந்தது. ஆக்சுவலா